போர்ட் ரப் பண்ணிடலாமா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நியூ டாபிக் உள்ள போகிறோம், ஒரு நியூ டெக்னிக் உள்ள போகிறோம். ஓகேங்களா? நியூ டெக்னிக் என்னன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் டு கிரிப்டோகிராஃபி. அதோட சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். ஏன்னா இன்ட்ரோ கொடுக்காம டைரெக்டாக சம்குள்ளே போனோம்னா உங்களுக்கு கொஞ்சம் எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம அந்த இன்ட்ரோ மட்டும் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு என்னென்னா நம்ம வாட்ஸ்அப்பை கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப்பில் எப்படி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அனுப்புகிற மெசேஜு உங்களுக்கும் அனுப்புகிறவருக்கு மட்டும்தான் தெரியும். அது என்கிரிப்ஷன் ஆகிருக்கு, அதை வேறு யாராலையும் டீக்ரிப்ஷன் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்டாக நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து என்கிரிப்ட் ஆகிருச்சுன்னா நீங்களும் அனுப்புகிறவங்க மட்டும்தான் டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட கோடு இருக்குது. நீங்கள் ஒரு டைம் பார்த்துருப்பீங்க, செக்யூரிட்டி கோட் சேஞ்ச் அப்படின்னா மெசேஜ் வரும், பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப்பை வேறு ஃபோனில் மாற்றினாலோ இல்லை டெலீட் பண்ணிட்டு நியூவாக ஓப்பன் பண்ணாலோ ஓகேங்களா என்ன ஆகும்? அது இல்லைனா அவங்க கீ மாற்றினாங்கன்னா என்ன ஆகும்? திஸ் பர்சன் கோட் சேஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், பார்த்துருக்கீங்களா? ஏதாவது குரூப்பில் இருந்தீங்கன்னா குரூப்பில் வரும், யாரையோ நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நம்ம காட்டும். ஓகே, கோட் சேஞ்ச் அப்படின்னு வரும். ஸோ அதுதான். ஸோ அந்த கோட் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கிரிப்டோகிராஃபிங்கில் வந்து 2 ப்ராசஸ் நடக்குது. ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன். ஓகே, ஸோ என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படின்னு 2 விஷயம் நடக்குது கிரிப்டோகிராஃபியில். ஓகேங்களா? என்கிரிப்ஷன் அப்படின்னு என்னென்னா, இப்போ நான் ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத, அந்த மெசேஜை ரீடபிள் மெசேஜ் தான், ஆனால் அதை வந்து நான் யாராலையும் படிக்க முடியாத மாதிரி நான் அனுப்புகிறேன். ஓகே, தட் இஸ் கால்ட் என்கிரிப்ஷன். அதாவது ரீடபிள் மெசேஜை ஒரு ரீடபிள் மெசேஜ் இருக்குது, அந்த மெசேஜை வந்து அன்ரீடபிளாக மாற்றுறேன். ஓகேங்களா? அன்ரீடபிள் ஃபார்மேட்டில் மாற்றுறேன். தட் இஸ் கால்டு என்கிரிப்ஷன். அதை வந்து கோடட்னு கூட சொல்லலாம், கோடட் மெசேஜ். அந்த கோடட் வந்து அந்த கோடிங் தெரிஞ்சுக்க முடியும்னு தெரியும். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் நான் ஐ எம் யூஸிங் ஒன் கீ. ஒரு கீ யூஸ் பண்ண, தட் மீன்ஸ் ஒரு ரீடபிள் மெசேஜை வந்து ஒரு கீ யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கோட் ஃபார்மில் மாற்றிட்டேன். அதை யாராலையும் படிக்க முடியாது. அப்படிப்பட்ட கீயை கொண்டு போயிட்டு நான் யாருக்கு அனுப்பணும்னு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுவார், அந்த கீயை எடுத்து என்ன பண்ணுவார், ரீடபிளாக மாற்றிக்குவார். அந்த கீயை யூஸ் பண்ணி, அந்த கீ யார்கிட்ட தான் இருக்கும், இவர்கிட்ட தான் இருக்கும், அவரு அதை யூஸ் பண்ணுவார். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் டெக்னிக். ஒரு ரீடபிள் மெசேஜை ஒரு கீ யூஸ் பண்ணி அன்ரீடபிள் நான் கோடிங் மாதிரி மாற்றிட்டேன். அதை யாராலையும் பார்க்கும்போது படிக்க தெரியாது, என்னன்னா இது என்ன எழுதிருக்காங்கன்னு தெரியும். அந்த கீயை வந்து நான் இவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அவர் அந்த கீயை யூஸ் பண்ணும்போது அது ரீடபிள் மெசேஜாக மாறிடும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன். ஓகேங்களா? சரி, இதை வச்சு நாம உங்கள் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? பட் அந்த எக்ஸாம்பிளுக்கு நம்பர்லாம் போடல, ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளும் ஜென்ரலாகவே எழுதுவோம். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் in coding they are using only alphabet.
using only alphabets. Alphabets என்ன A to Z. ஓகே, A to Z. ஆல்ஃபாபெட் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி அவர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. என்ன மெசேஜ் அப்படின்னா உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது வெல்கம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ வெல்கம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த லெட்டரை வந்து அவர் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறார். இப்போ நம்பர்னா என்ன, ஏக்கு வந்து 1, பி வந்து 2, சி 3 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ சி என்ன 3, இ வந்து 5, ஓகே. ஸோ வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் இந்த மாதிரின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒருவேளை நான் 23, 5, 12, 3, 15, 13, 5 அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் இப்போ நான் வேறு மாதிரி மாற்றுறேன், அதை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த கீ யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்மெல்லாம் யார் கரெக்டாக புரிஞ்சிருக்கீங்களோ அவங்களால மட்டும்தான் வெல்கம்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். என்னடா இவர் கதை விடுறான்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக தான் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சுதான் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் அனுப்ப போகிற கோடிங் மெசேஜை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா வாங்க. ஸோ இப்படி இருக்குதா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், மேட்ரிக்ஸ் டைப்பில் மாற்றுறேன். எப்படின்னா பாருங்களேன், 23, 5, 12. ஓகே, இது ஒரு மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு 3, 15, 13 ஒரு மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு 5, 0, 0 இது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ 3 மேட்ரிக்ஸ். சார் இப்படி இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிருமே, 23னா டபிள்யூ வெல்கம் கண்டுபிடிச்சிருமே. கிடையாது. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இன்னொரு வேலையை ஆரம்பிக்கிறோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கீயை போட்டு அதை அன்ரீடபுளாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா, மாற்றலாமா? ஓகே, இப்போ வந்து உங்கள் புக்கில் வந்து ஒரு கீ கொடுத்துருக்காங்க, அதே கீயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜெனரலாக யூஸ் பண்ணலாம், சரி அவங்க கொடுத்ததே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, என்ன கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புக்கில் இந்த கீ வந்து என்ன கீனா 1 - 1 1, இதுதான் அந்த கீன்னு அவங்க புக்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கீயை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ நாம் அன்கோடட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். ஓகேங்களா, தட் மீன்ஸ் அன்கோடட் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்கோடிங் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ அன்கோடட் மேட்ரிக்ஸ், என்கோடிங் மேட்ரிக்ஸ், கோடட் மேட்ரிக்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் அன்கோடட் மேட்ரிக்ஸ் யார், இவங்க எல்லாருமே அன்கோடட் மேட்ரிக்ஸ். ஸோ அவங்கள எழுதுறோம் 23, 5, 12. என்கோடிங் மேட்ரிக்ஸ் யார், அந்த கீ தான் என்கோடிங் மேட்ரிக்ஸ். அவர் யார், 1 - 1 1. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும், 23 ப்ளஸ், அதாவது நமக்கு தெரியுமில்ல மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ரோ காலம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ 23 ப்ளஸ் 10 ப்ளஸ் 12. ஓகே, நெக்ஸ்ட்டு -23 -5, அடுத்து 0 தான் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 23 மட்டும் தான் வரும். ஸோ 23, 33, 45, 45 - 28, 23.
ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கோடட். ஸோ இதை வந்து எல்லாரும் படிக்க முடியும், WELன்னு படிக்கலாம். ஆனால் இதை தெரியாது, எதராக வச்சிருக்காங்கன்னு ஒன்றும் தெரியாது. கரெக்டா? நெக்ஸ்ட்டு யாரு? 3, 15, 13. ஓகே, இது கோடிங் பண்ணால் என்ன வரும்? 3 + 30 + 13. நெக்ஸ்ட்டு -3 -15. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 மட்டும் தான் வரும். ஸோ 30, 46. ஓகே, 46 -18, 3. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 5 0 0. இதுதான் ஈஸியான மேட்ரிக்ஸ். 1 - 1 1, 2 - 1 0, 1 0 0. ஸோ என்ன வரும்? 5 -5 5. தட்ஸ் ஆல். ஸோ நாம் என்ன பண்ணிட்டோம்? கோடட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஒருத்தர் அனுப்பும்போது இதை மட்டும் தான் அனுப்புகிறோம். ஓகேங்களா? ஓகே, அனுப்புகிறப்ப நம்ம டைப் பண்ணும்போது இதை மட்டும் தான் அனுப்புகிறோம். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம என்ன கொடுத்துருப்போம்? இந்த கீயை கொடுத்துட்டோம். ஸோ அவங்க இந்த கீயை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஓப்பன் பண்ணி கரெக்டான வேர்டு என்னாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி அந்த கீயை வச்சு இதை கண்டுபிடிப்பீங்க? மல்டிப்ளை பண்ணால் வந்துச்சு, டிவைட் பண்ணால் போயிடுமா? கிட்டத்தட்ட கரெக்டு தான். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா சம்ஸ், ஒரு 3 மணி நேரமாக வீடியோ ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோ சம்ஸ் நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்கினா மட்டும்தான் இதை பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. என்னடா சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த கீ இருக்குல்ல, இந்த கீயை வச்சு என்ன பண்ணியிருக்கோம்? என்கோடிங் பண்ணிட்டோம். ஆனால் டீகோட் பண்ணுறதுக்கு, டிக்ரிப்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த கீயை இன்வெர்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இன்வெர்ஸ் பண்ணுற டெக்னிக் தெரியணும். 3/3 மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ். இப்போ இது ஏன்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியுமில்ல? வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் ஏ இன்வெர்ஸ்? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஏ இன்வெர்ஸ் which is equal to 1 divided by determinant of A into adjoint of A. ரைட்டா? ஸோ எங்கள் கண்டுபிடிக்க போகலாம், இதுதான் ஏ. அதுக்கு ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. கண்டுபிடிச்சா என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 into 0, அடுத்து ப்ளஸ் 1 into 0, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 into 0 plus 1. So which is equal to 1, which is not equal to 0. Therefore A inverse exists. Okay, A inverse இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? மேட்ரிக்ஸ் இருக்குது, 1 இருக்குது, அதுக்கு அட்ஜாயிண்ட் என்ன வரும்? 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேர்ம் முதல்ல நம்ம எழுதிட்டு கடைசியில் மைனஸ் போகலாம், ஏன்னா ஸ்டார்டிங்கில் போனால் கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டேர்ம் 0 0, ஸோ 0 தான். நெக்ஸ்ட் டேர்ம் 0 plus 1. Okay, next term 0 0. Next term 0 minus 1. Next term 0 plus 1. Next term 0 plus 1. Okay, next term 0 minus 2. Next term minus 1 plus 2. ஓகே, இதோட முடியல. இந்த டேர்ம்லாம் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா?
ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள்? 0 0 1 டிரான்ஸ்போஸ் பண்ணி டேட்டா எழுதிடும். நெக்ஸ்ட்டு 0 -1 2 நெக்ஸ்ட்டு 1 -1 1. திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்வர்ஸ். நான் இங்கே எழுதிடலாம். தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 divided by determinant of A. Determinant of A என்ன? 1. 1 by 1 1. 1 into anything that anything. ஸோ adjoint of A தான் வரும். என்னது? 0 0 1 0 -1 2 1 -1 1. ஸோ this is that key. இதுதான் அந்த கீ. இந்த கீயை வந்து அந்த யூசர் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணி இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ கோடட் மேட்ரிக்ஸ், decoding matrix, decoded matrix. ஓகே, ஸோ கோடட் மேட்ரிக்ஸ் யாரு? இவங்க தான் அந்த கோடிங். இவர் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? என்னது? 45 -28 23. நாம ஒரு கீ கண்டுபிடிச்சோம். என்ன கீ? 0 0 1 0 -1 2 1 -1 1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் சொல்லுங்க? 45 இது எல்லாமே 0. ஸோ 23 மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 28 -23. நெக்ஸ்ட்டு 45 -28 into 2 56 plus 23. என்ன வரும்? 23 5 56 -45 11 -11. 23ல 11 போயிடுச்சுன்னா 12. கரெக்டா? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துருச்சா? 23 5 12. ஓகே, ஸோ அதே கீயை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? அந்த கீயை இன்வெர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். தட்ஸ் ஆல். ஸோ அதே மாதிரி எல்லாமே போடலாமா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்? 46 -18 3. ஸோ 0 0 1 0 -1 2 1 -1 1. என்ன வரும்? 46 சாரி 0. இது வந்து 3 மட்டும்தான் வரும். 3. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 18 -3. நெக்ஸ்ட்டு 46 -36 plus 3. So 3 18 minus 3 15 46 minus 36 10 10 plus 3 13. ஓகே, ஸோ 3 15 13 வந்துருச்சா? ஸோ நம்ம போட்டது ரைட்டு தான். நெக்ஸ்ட்டு 5 -5 5 0 0 1 0 -1 2 1. சொல்லுங்க. 5 மட்டும் தான். இந்த 5 தான் வரும். 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 5 -5. நெக்ஸ்ட்டு 5 -10 -5 is equal to 5 0 0. ஓகேங்களா? ஸோ நமக்கு டீகோடட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த டீகோடட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாமா? எழுதுனா வரும் 23 5 12 3 15 13 5 0 0. ஸோ இதோட நம்பர்ஸ் நம்ம போட்டோம்னாலே வேலை முடிஞ்சது. ஸோ 23னா WE, 5னா E, 12னா LC. ஸோ அவ்வளோதான். வெல்கம் அப்படிங்கிற கொஷினே நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ தட்ஸ் ஆல். திஸ் இஸ் கால்ட் கிரிப்டோகிராஃபி என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் டெக்னிக். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்?
கொடுத்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம், கீயை வந்து இன்வெர்ஸ் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ அதே டெக்னிக் தான் இது. ஓகேங்களா? சேம் கொஷினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் 15th சம்மாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை ஒரு டைம் அப்படியே பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சேம் டெக்னிக் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள். ஓகே, போர்டு ரப் பண்ணிடலாமா? ஸோ 15th சம் பாருங்கள், கொஞ்சம் பெரிய கொஷினாக இருக்குது, எழுதுறதுக்கே கடுப்பாக இருக்குது. சரி, எழுதிடும். ஓகே. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் சம் பார்த்தோம்ல, சேம் டெக்னிக் தான். Decrypt the received encoded message 2 -324 with the encryption matrix -1 -1 2 1 and the decryption matrix is at as its inverse. ஸோ அதை வச்சு தான் என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணுமோ அதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி டீக்ரிப்ட் பண்ணணும். வேர் த சிஸ்டம் ஆஃப் கோட்ஸ் ஆர் decrypted by the numbers 1 to 26. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ the letters A to Z respectively and the number 0 to a blank space. எங்கேயாவது 0 இருந்தால் அது என்ன அர்த்தமா? blank space அர்த்தமா? அதெல்லாம் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏபிசிடி வரிசையாக எழுதி வச்சுக்கோமா? எழுதிக்கலாமா? ஒன் ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்கோடர் மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. அது என்னது? ஏ என்னது? -1 -1 2 1. இது வந்து என்கோடர் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம இதை டீகோடட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஓகேங்களா? எப்படி டீகோடட் மேட்ரிக்ஸாக மாற்றணும்? இதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும். இன்வெர்ஸ்னா என்ன? ஏ இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன? 1/determinant of A into adjoint of A. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? determinant of A. determinant of A கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். determinant of A equal to -1 plus 2 which is equal to 1 which is not equal to 0. Therefore A inverse exists. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we want to find adjoint of A. இப்போ நமக்கு ஜாலி, ஏன்னா 2/2 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துட்டாங்க. ஸோ adjoint of A கண்டுபிடிக்க நமக்கு ஜாலி, ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படி? இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 -1 இங்கே 1 -2. ஸோ adjoint of A கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் A இன்வெர்ஸ் தெரிஞ்சிடும். therefore A inverse equal to என்னது? 1 divided by determinant of A. determinant of A 1. ஸோ 1/1 1.
1 into anything அந்த adjoint of A போடலாம். adjoint of A யாரு 1 1 minus 2 minus 1. ஸோ கீ கிடச்சிருச்சு. ஓகேங்களா, கிடைச்ச கீயை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சுது. கரெக்டா? ஸோ ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கோடட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு decoding matrix. Next decoded matrix. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கோடட் மேட்ரிக்ஸ் யாரு 2 minus 3. decoding மேட்ரிக்ஸ் யாரு நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த கீ, அவர் தான் decoding மேட்ரிக்ஸ். ஓகே, 1 1 minus 2 minus 1. ஓகேங்களா, ஈக்குவல் டு என்ன வரும், மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும், 2 minus into minus plus 6. ஓகே, நெக்ஸ்ட் 2 minus into minus plus 3. 2 plus 6 8. 2 plus 3 5. Okay, so 8 5. Next 24. 1 1 minus 2 minus 1. Same technique. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 20. இப்போ நிறைய பேர் என்ன வார்த்தை வரும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே, 20 minus 8. Next 20 minus 4. 20 minus 8 12. 20 minus 4 16. ஓகே, ஸோ நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு ஆன்சர் 8 5 12 16. ஓகே, 8னா யாரு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், H. 5னா யாரு E. 12னா என்ன L. 16 P. ஓகே, ஸோ ஹெல்ப் அப்படிங்கிற வேர்டை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கோடிங் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. அதோட மேட்ரிக்ஸை வந்து நம்ம இன்வெர்ஸ் பண்ணி we found the answer. Okay, so this is the message. That's all. இத்துடன் எக்ஸசைஸ் 1.1 முடிந்தது. ஓகேங்களா, ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours ஷூட்டிங். ஒருவேளை எடிட் பண்ணி போக கிட்டத்தட்ட ஒரு 4 hours வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாகவே உட்காந்து ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட் போர் அடிக்கும், பாஸ் பண்ணி பார்த்து எழுதுங்க. இல்லைனா ஒரு நாள் உட்காருங்க, ஒரு நாள் காலையில் உட்காந்து ஃபுல்லாக வரிசையாக பாருங்கள், முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு நான் 1.2 ரெடி பண்ணுறேன், 1.2 பாருங்கள், அதுவும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, ஸோ சென்டம் எடுக்கணும்னு ஆசை பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சம்மும் போகணும், ஒரு சம்மோட விடக்கூடாது. ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு டெக்னிக் கற்றுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஸோ எதையுமே விடாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் சென்டம் எடுக்க முடியும் 12th. கரெக்டாக? இது சென்டம் எடுக்கிற பாய்ஸுக்கு புரியும். பேர் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், நான் வந்து இதை வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறேன், ஃப்யூச்சரில் டிகிரி படிக்கும்போது எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, தேர்ஃபோர் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 1.2 கிளாஸ் நம்ம சந்திப்போம். ஓகேங்களா, அது நெக்ஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவே கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்குமா, ஃபஸ்ட் நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டுடுறேன், நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள், கட் பண்ணி போடலாமா இல்லை ஒரே வீடியோவாக இருக்கட்டுமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி பார்ட்டாக கட் பண்ணி போடுறோமா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.